கொரோனாவுக்கு அப்புறம் இன்னொரு லாக்டவுன் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 நாடோட பிரதமர்கள் வந்துட்டு இன்றைக்கி அவங்க நாட்டு மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், சொந்த வாகனங்கள் இல்லாமல் எந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறக்கூடிய பெட்ரோல் டீசலை குறைச்சி செலவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி போங்க. ஏன்னா எனர்ஜி கிரைசிஸ் வந்துட்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் எப்படி வந்துட்டு கொரோனா வரும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு லாக்டவுன் போடணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்களோ, அதே போல் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு எனர்ஜியை தரவுகளை கணக்கெடுப்புகளை பண்ணுறவங்க தான் அவங்க ஒரு 10 ஸ்டெப் இந்த ஸ்க்ரீனில் போடுற இந்த 10 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறது, வண்டியில் வேகமாக போய் அந்த மாதிரி பண்ணாமல் எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசலை குறைவாக செலவழிக்க முடியுமோ செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ யூகேவோட பிரதமரும் அதை தான் சொல்கிறாரு. ஆல்ரெடி பிரிட்டிஷோட இது வந்துட்டு அதிகமாக இப்போ ரெட் லைனில் வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு எனர்ஜி கிரைசிஸ் ஹிட் ஆகிட்டு. அண்ட் ஜேபி மார்கனோட ஒரு டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசியா ஆல்ரெடி எனர்ஜியில் எம்டி ஆகிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஜேபி மார்கனோட ஒரு ப்ரெடிக்ட் டேட்டா மட்டும்தான். அண்டு யூரோப் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். நார்த் அமெரிக்கா ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட எனர்ஜி முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அண்ட் ட்ரம்ப்பும் வந்துட்டு அவர் விட்டபாடாக இல்லை இந்த போரை முடிக்கிறதுக்கு. அவர் திரும்ப இந்த போரை மொத்தமாக கைப்பற்றி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அதற்கு பதிலடியாக யூஎஸ் டெக் கம்பெனிஸ் சொல்லப்படுற கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிகளில் இடமா ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டர் அடிச்சுட்டு வராங்க. இது இரண்டாவது தாக்குதல். ஆல்ரெடி ஒரு ஏடபிள்யூஎஸ் சென்டர் அடிச்சிருந்தாங்க. இப்போ திரும்ப தாக்குதல் நடக்குது. ஸோ கவனமாக இருங்க. ரொம்ப மோசமான கால்நிலைகளில் இருக்கிறோம். நம்ம எவ்வளோ கவர்மெண்ட் என்ன தான் முடிவெடுத்தாலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுறது நம்ம கையில் தான் இருக்குது.